வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 7 கவிதை பேழை. தலைப்பு சிலப்பதிகாரம். ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்பது ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. அதாவது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது என்றால் அதை சிலப்பதிகாரம் என்று கூறலாம். சிலப்பதிகாரம் என்ற சொல்லை பிரித்தோமானால் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்று பிரியும். அதாவது சிலம்பு காரணமாக எழுந்த வரலாற்றை கூறுவதால் இந்நூல் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது. இப்போ ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகள். அவரை பற்றி பார்க்கலாம். இவர் ஒரு சேர மரபை சார்ந்தவர். சேரன் செங்குட்டுவனுக்கு தம்பி. இளமையிலேயே துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர். அதனால் இவர் ஒரு துறவி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நூல்களை பார்க்கலாம். சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து நமக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம் என்பது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக திகழ்கிறது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. தமிழில் எழுந்த முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சிலப்பதிகாரத்துடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, இதை குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க, முத்தமிழ் காப்பியம் சொல்லுவாங்க, ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முத்தமிழ் காப்பியம் சொல்கிறாங்கன்னா, இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழும் பரவி காணப்படுவதால் இக்காப்பியத்தை முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குடிமக்கள் காப்பியம் ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்போல்லாம் ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னா ஒரு அரசனையோ இல்லை அரசை மரபை சார்ந்தவர்களோ இல்லை கல்வி கேள்விகளை சிறந்தவர்களோ என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டுடைய தலைவனாக வைத்து அவர்களை குறித்து அந்த பாடல்கள் அமைந்திருக்கும். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் கோவலன், கண்ணகி, மாதவி இவங்க சாதாரண குடிமக்கள். இந்த சாதாரண குடிமக்களை மையப்படுத்தி இக்காப்பியம் எழுதப்பட்டது. அதனால் இக்காப்பியம் குடிமக்கள் காப்பியம் எனவும் சிறப்பிக்கப்படுகிறது. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் சேரர், சோழ, பாண்டியர் குறித்த மூவேந்தர் பற்றிய செய்திகளும் இந்நூலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான செய்தி, சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று சொல்லக்கூடிய 3 காண்டங்களை உடையது. புகார் காண்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது 10 காதைகளை கொண்டது. புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் இருக்குது? 10 காதைகள் இருக்குது. இதில் அந்த செய்திகள் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காணொலியை பார்க்கும்போது புகார் காண்டம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே 10 காதைகள் அப்படின்னு நீங்கள் பிரித்து எழுதிக்கோங்க. அடுத்தது மதுரை காண்டம். மதுரை காண்டத்தில் பார்த்திங்கன்னா 13 காதைகள் இருக்கும். அதே மாதிரி வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள் இருக்கும். அப்போ மொத்தமாக எத்தனை காதைகள்லாம் 30 காதைகளை கொண்டது. புரிஞ்சுதா? சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை கொண்டது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். எத்தனை காதைகளை உடையது அப்படின்னா 30 காதைகளை உடையது. இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன், கண்ணகி, மாதவியோட வாழ்க்கையை பற்றி பாடப்படுவது. அதே மாதிரி இக்காப்பியம் மணிமேகலை காப்பியத்தோட கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டையும் இரட்டை காப்பியங்கள் எனவும் கூறுவர். ஏன்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. மணிமேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள மையப்படுத்தி தான் எழுந்தது சிலப்பதிகாரம். அதுக்கப்புறம் சிவசிந்தாமணி, மணிமேகலை என்ற காப்பியம். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இது இரண்டையுமே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நான் இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த செய்தி சொல்லியிருக்கேன். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அவர் சேர மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கதை எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் சித்திரை சாத்தனாரும் கூட படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பேரியாற்றங்கரைக்கு தங்கியிருக்கிறாங்க. அதாவது நகர்வலம் போயிருக்காங்க. அப்போது நகர்வலம் போனப்போ பேரியாற்றின் கரையில் அவங்க எல்லோரும் தங்கியிருக்காங்க. அப்போ அவங்க தங்கி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குன்ற குறவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரசன்கிட்ட அரசே, நாங்கள் ஒரு வியப்பான ஒரு காட்சியை கண்டோம் அப்படின்ட்டு அரசன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு, என்ன காட்சி அது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வானத்திலேருந்து
ஒரு பூம்பல்லக்கு வந்துச்சு. அதுலேருந்து ஒரு அழகான ஒரு ஆடவன் இருந்தான். அவன் வேப்ப மர நிழலில் ஒரு பெண் நின்றிருந்தா. அந்த பெண் எப்படி இருந்தான்னா, கையில் ஒரு சிலம்பு வச்சிருந்தா. ஒற்றை சிலம்புடன் ஒரு தலைவிரி கோலமாக அவள் நின்று கொண்டிருந்தாள். இப்போ இதில் பார்த்துங்களே தெரியும், கையில் ஒற்றை சிலம்பை வைத்திருந்தால், தலைவிரி கோலமாக அவள் நின்று கொண்டிருந்தாள். அப்பெண்ணை அந்த ஆடவன் என்ன பண்ணால் அந்த பூம்பல்லக்கில் அவளை அழைத்து செல்றான். அது மேலே பறந்து வானத்தில் சென்று மறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறான். இந்த காட்சியை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப வியப்பாக கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சீத்தலை சாத்தனார் எனக்கு கண்ணகியோட வரலாறு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வரலாற்றை அவர் சொல்ல தொடங்குறாரு. சொன்னதுக்கப்புறம் கண்ணகி அவள் வரலாற்றை முழுவதுமாக கேட்ட எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சீத்தலை சாத்தனாரையே அந்த காப்பியமாக எழுத சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணகி சோழ நாட்டில் பிறந்தவள், அவள் வாழ வந்தது பாண்டிய நாடு, அவள் தெய்வமாக ஆனது சேர நாடு, அதனால் முடியுடைய வேந்தர் மூவருக்குமே உரியது, அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளை எழுத சொல்லி சாத்தனார் கூறினார். சரியா? அப்போ தான் இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. அதாவது 3 உண்மைகளை வைத்து, அரசில் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். கூற்றுனா யமன். சரியா? அறமே யமனாக அமையும் அப்படின்ற ஒரு கருத்து. ஊழ்வினை உறுத்து ஊட்டும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம செய்த தீமைகள் தொடர்ந்து நம்மை வருத்தும் அப்படின்றது. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அதாவது பத்தினிகளை என்ன பண்ணுவாங்க, தெய்வமாக மதிப்பர் என்ற முப்பெரும் உண்மைகளை வைத்து இக்காப்பியமானது இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி நூல் வெளியே நல்லா படிச்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள் என்னென்ன, இதில் இருக்கக்கூடிய காண்டங்கள் எத்தனை என்னென்ன, அதே மாதிரி எத்தனை காதைகளை உடையது, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இரட்டை காப்பியங்கள் என்னென்ன, அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய பாடல். இது உங்கள் புத்தகத்துலேயும் இருக்கும். இது முழுமையான ஒரு பாடல். இதில் 2வது பத்தி மட்டும் நமக்கு மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பத்தியை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ புகார் காண்டத்தில் 5வது காதை தான் இந்திர விழா ஊரெடுத்த காதை. அதில் புகார் நகரத்துடைய ஒரு பகுதியை தான் நம்மளுக்கு இந்த நகர வீதியில் பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. புகார் நகரம் 2 பகுதியாக பிரிப்பாங்க. ஒன்று மருவூர் பாக்கம், இன்னொன்று பட்டினப்பாக்கம். அந்த மருவூர் பாக்கம் என்பது வாணிகம் செய்ய ஏற்ற ஒரு பகுதி, வாணிகம் நிறைந்த ஒரு பகுதி. அதில் தான் என்னென்ன வாணிகம்லாம் செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் யார், சிறுதொழில் செய்பவர்கள் யார் அப்படின்னா எல்லா செய்திகளுமே இந்த பாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம ஒரு பத்தியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு வினா இருக்குது, முக்கியமான வினா. சிலப்பதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடப்பகுதி எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போனா நீங்கள் புகார் காண்டத்தில் 5வது காதையாக இருக்கின்ற இந்திர விழா ஊரெடுத்த காதை, இது நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இது கீழே இந்த வினாவை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாடலுக்கு போகலாமா? இப்போ நான் உங்களுக்கு முதல்ல படித்து காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பொருள் பார்க்கலாம். வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வலர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருக இருக்கையும். அதாவது வண்ணமும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வண்ணம் என்பது நிறம், நிறம் என்ற பொருளும் குறிக்கும். ஆனால் இங்கே என்ன வண்ணம் குறிக்கிறாங்க அப்படின்னா செம்பஞ்சு குழம்பு. அந்த காலத்தில் பெண்கள்லாம் கால்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிகப்பு நிற குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொல்ல போனோம்னா மருதாணி நம்ம கையில் வைக்கிறோம் இல்லையா, அது எப்படி இருக்கும், சிவந்த நிறமாக மாறிடும். அதே போல் அந்த காலத்தில் பெண்கள் பயன்படுத்துவாங்க. அந்த வண்ணத்துக்கு பேர் செம்பஞ்சு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கால்கள்லையும் கைகள்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தீட்டிப்பாங்க. அப்படிப்பட்ட செம்பஞ்சு குழம்பும் சுண்ணமும் அப்படின்னா, சுண்ணம்னா பொடி, அதாவது முகத்தில் பூசக்கூடிய வாசனை பொடி. இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, பவுடரில் பயன்படுத்துகிறோம். நிறையா அதில் புது புது பெயர்கள் இருக்குது. நறுமணம்
வித்தியாசமான நறுமணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துலேயே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்ணம்னா அது வந்து வாசனை பொடி. சரியா? அடுத்தது தன்னரும் சாந்தமும். தன் அப்படின்னாலே குளிர்ச்சி. தன்னா என்ன? குளிர்ச்சி. நரும் சாந்தமும் அப்படின்னா குளிர்ந்த மணமுடைய சந்தன கலவை. சாந்தம் அப்படின்னா சந்தனம். அப்போ அங்கே என்னென்ன விற்கிது அப்படின்னா வண்ணமும் செம்பஞ்சு குழம்பும், அதே மாதிரி முகத்தில் பூசக்கூடிய பொடிகளும், குளிர்ந்த மணமுடைய சந்தன கலவையும், பூவும் புகையும். பூன்னா பல்வேறு வகையான பூக்கள். சரியா? அடுத்தது புகை அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்ம இப்போ சாம்பிராணியெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலையை வந்து உலர்த்துறதுக்காக அதில் வந்து இந்த புகைகள்லாம் போடுவாங்க. அகிர் புகை அந்த மாதிரி புகைகள்லாம் போடுவாங்க. அதனால் அதையும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா விற்கிறாங்க. மேவிய விரையும். இது போல் நறுமணமிக்க பல பொருள்களும் அங்கே விற்கப்படுகிறது. எங்கே அப்படின்னா பகர்வனர் திரிதரு நகர வீதியும். பல்வேறு நறுமண பொருட்களை விற்பவர்கள் அந்த நகர வீதியில் உள்ளனர். சரியா? வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும். அதாவது புகார் நகர வீதிகளில் என்னென்ன வித்துட்ருக்காங்க அப்படின்னா செம்பஞ்சு குழம்பு, அதாவது வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி முகத்தில் பூசக்கூடிய வாசனை பொடி, குளிர்ந்த நறுமணமுடைய சந்தன கலவை, அதே மாதிரி பல்வேறு வகையான பூக்கள், பல நறுமண பொருள்கள், புகைப்பொருட்கள், அதாவது அகில்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நறுமண புகைப்பொருட்கள் முதலான பல மணப்பொருட்கள் விற்பவர்களும் அந்த வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் பொருள் புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். அதாவது இந்த இடத்துல காருகர் அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா நெசவாளர். காருகர்னா யார்? நெசவாளர். நீங்கள் அடிக்கோடிட்டு காருகருக்கு மேலே நெசவாளர் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதெல்லாம் நெசவு செய்கிறாங்க அப்படின்னா பட்டினும், அதாவது பட்டு, மயிர் அப்படின்னா முடி, ரோமம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆட்டினுடைய ரோமம். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பருத்தி நூல். பருத்தி நூலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடைகள் நெய்வாங்க. கட்டு நுண்வினை கலைஞர், அதாவது பட்டு, முடி, பருத்து நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழிலில் சிறந்தவரான நெசவாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நெசவாளர்கள் வாழும் வீதிகளும் அங்கு உள்ளன. புரியுதா? இப்போ அந்த நகர வீதிகளில் என்னென்ன வணிகம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செம்பஞ்சு குழம்பு, பொடி, சந்தன கலவை, பூ, புகை, அதான் நறுமண புகைகள், இதெல்லாம் வந்து அந்த நகர வீதியில் விற்று கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நெசவாளர்களும் வந்து வாழும் வீதிகள் கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன நெசவு செய்கிறாங்க அப்படின்னா பட்டாலையும், முடி, மயிர் அப்படின்னா ரோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ரோமங்களாலேயும் பருத்தி நூலாலும் அழகாக பின்னி கட்டக்கூடிய நெசவாளர்கள் வாழும் இடங்களும் அங்கே உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது போகலாமா? இப்போ அடுத்தது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி. இந்த 6 வரி இருக்கு இல்லையா, இந்த 6மே வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நான் படித்து காமிக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி படித்து அதை மனப்பாடம் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூலவீதியும். அதாவது இதில் தூசு அப்படின்னு சொல்லப்படுறது எதுன்னா பட்டு. பட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா தூசு அப்படின்னு சொல்லுவாங்க. துகிர் அப்படின்னா பவளம். துகிர்னா என்ன? பவளம். நீங்கள் அதை அடிக்கோடிட்ட மேலே தூசுன்னா பட்டு அப்படின்னு எழுதிக்கோங்க, துகிர் அப்படின்னா பவளம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஆரம் அப்படின்னா முத்து மாலை, அதுதான் இங்கே ஆரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அகில் அப்படின்னா
இது வந்து வாசனை பொருள் அகில் அப்படின்றது. மாசு அரு, மாசு என்பது குற்றம், அருனா இல்லாத, அதாவது குற்றமில்லாத முத்தும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? குற்றமல்லாத முத்தும். மணியும் அப்படின்னா மாணிக்கம், மாணிக்கமும் பொன்னும். அங்கே என்னென்ன வித்துட்டு இருக்காங்க பாருங்க, பட்டு, பவளம், முத்து மாலை, அகில், குற்றமில்லாத முத்துக்கள், மாணிக்கங்கள், பொன். அதாவது முத்து மாலைகளும் அங்கே விற்பாங்க. நீங்கள் அதையும் வாங்கி என்ன பண்ணலாம், மாலையை அணிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா உதிரியான முத்துக்களும் வந்து அந்த கடை வீதிகளை விற்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய மாலைகளாக செய்து அணிந்து கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து அந்த கடை வீதிகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும். அதாவது அருங்கல வெறுக்கையோடு அப்படின்னா கையினால் அளக்க முடியாத அளவிற்கு அங்கே அணிகலன்கள் வந்து மிகுந்து காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அருங்கை வெறுக்கையோடு அப்படின்னா கையினால் அளக்க முடியாத அளவிற்கு வளம் தலை மயங்கி அப்படின்னா வளம் பொருந்திய நனந்தலை மருகும் அகன்ற வணிக வீதிகள் அங்கு உள்ளன. நனந்தலை அப்படின்னா அகன்ற. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, நனந்தலை உலகம் முல்லை பாட்டில் அகன்ற உலகம். அந்த மாதிரி நனந்தலை அப்படின்னு சொல்லும்போது அகன்ற வணிக வீதி என்ற பொருள் பெறும். சரியா? அப்போ அந்த வணிக வீதியில் என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னா பட்டு, பவளம், முத்து மாலை, அகில், முத்துக்கள், மாணிக்கங்கள், பொன், இந்த மாதிரி அணிகலன்கள்லாம் வந்து அந்த கடை வீதிகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அடுத்தது பால் வகை தெரிந்த பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். அதாவது இந்த இடத்துல கூலம் அப்படின்னு குறிப்பிடப்படுறது எது அப்படின்னா நவதானியங்கள். நவதானியங்களை 9 வகையான தானியங்கள் வந்து அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்குமா. எப்படின்னா பால் வகை தெரிந்த பண்டமோடு, அதாவது தனித்தனி பிரிவுகளாக. பால் அப்படின்னாலே பகுப்பு அல்லது பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால இந்த நவதானியங்களை வந்து குவியலாக குவித்து வைத்திருப்பாங்க, பிரித்து பிரித்து இல்லையா. அந்த மாதிரி பிரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த நவதானியங்களும் காணப்படுகின்ற கூல வீதிகளும் அங்கு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கக்கூடிய கூலக்கடை தெருக்களும் மருவூர் பாக்கத்தில் காணப்படுகிறது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், வாசனை பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. அடுத்து என்ன பார்த்தோம், பட்டாலையும் ரோமங்களாலேயும் பருத்தியாலும் செய்யக்கூடிய நெசவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குன்னு பார்த்தோமா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பட்டு, பவளம், முத்து மாலை, மணி, மாணிக்கங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய கடை வீதிகள் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி நவதானியங்கள் இருக்கக்கூடிய கூல வீதிகளும் அங்கே காணப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம். சரியா? இப்போ நீங்கள் இதை முழுதுமே என்ன பண்ணணும்னா நல்லா படித்து பிழை இல்லாமல் எழுதி பாருங்கள். சரியா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இது நான் படங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ மருவூர் பாக்கம் வீதிகளில் என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னா பட்டு, பவளம், பவளம் என்பது சிவப்பு நிறத்தில் இருக்கும், பவளம், முத்துக்கள், இந்த மாதிரி வந்து உதிரியான முத்துக்கள் இருக்கு இல்லையா. இப்போ இந்த முத்துக்களை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆபரணங்களாக, அதாவது முத்து மாலைகளாக அவங்களே என்ன பண்ணலாம், அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாசனை பொருட்கள் அகில், சந்தனக்கட்டை இது எல்லாமே வந்து அங்கே விற்பாங்க. அதே மாதிரி பொன், மாணிக்கம் இது எல்லாமே வந்து அங்கே விற்கக்கூடிய பொருட்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உணவுப் பொருட்களுக்கான வீதிகளும் வந்து மருவூர் பாக்கத்திலே காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், காழியர், பூவியர், கல்நொடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள்ளுப்பு பகருனர், பாசவர், வாசவர், பல்நிலை விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலை இருக்கையும். அதாவது காழியர் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா பிட்டு விற்பவர். பிட்டு என்பது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அந்த அரிசி மாவில் பண்ணுவாங்கள்ல பிட்டு, தேங்காய்கள் சர்க்கரையை போட்டு சாப்பிடுவாங்கள்ல, சுவையாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விற்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் கூவியர்னால் யாருன்னா அப்பம் விற்பவர். இந்த அப்பம் என்பதுதான் ஆப்பம் அப்படின்னு மாறி இருக்குது. சரியா? அப்பம் விற்பவர்னாலும் ஆப்பம்னாலும் ஒன்று தான். அப்போ அந்த கடைத்தெருகளில்
பிட்டு விற்பவர் இருப்பாங்க, அப்பம் விற்பவர் இருப்பாங்க. கல்நொடை ஆட்டியர், அதாவது பானையில் வந்து கல் வந்து விற்பாங்க அந்த நகர தெருக்கள், சரிங்களா? அதான் கல்நொடை ஆட்டியர். மீன்விலை பரதவர், இந்த இடத்துல பரதவர் அப்படின்றது ஜாதிகளை குறிப்பது அல்ல, அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய பெயர், சரியா? அப்போ மீன்களை விற்கக்கூடிய பரதவர் அங்கே இருப்பாங்க. வெள்ளுப்பு பகருனர், உப்பு விற்பவர், புரியுதா? அடுத்தது பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். இதெல்லாம் வந்து முக்கியமானது உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கோடிட்டு பாசவர்னா வெற்றிலை விற்பவர், காழியர்னா பிட்டு விற்பவர், கூவியர்னா அப்பம் விற்பவர், சரியா? அதுக்கப்புறம் பாசவர்னா என்ன சொன்ன, வெற்றிலை விற்பவர், வெற்றிலைகளாம் விற்பவர்கள் அந்த தெருக்களில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாசவர் அப்படின்னா நறுமண பொருட்களை விற்பவர், புரியுதா? ஸோ அந்த தெருக்களில் உணவுப் பொருட்களை விற்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு விற்பவர் இருக்கிறாங்க, வெற்றிலை விற்பவர் இருக்காங்க, நறுமண பொருட்கள் விற்பவரும் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் யார் இருக்கான்னு பாருங்கள், பல்நின விளைஞரோடு. இந்த இடத்துல நினம் என்பது மாமிசம், சரியா? நினம் என்பது என்ன, மாமிசம். அப்போ பல்நினம் சொல்லும் பொழுது பல வகையான மாமிசங்கள், மாமிசம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இறைச்சி, அது ஆட்டு இறைச்சியாக இருக்கலாம், இல்லை கோழி இறைச்சியாக இருக்கலாம், அந்த மாதிரி பல வகையான இறைச்சிகளை விற்பவர் கூட அங்கு காணப்படுகின்றனர். ஓசுனர், ஓசுனர் யாருன்னா எண்ணெய் விற்பவர், சரியா? செறிந்த ஊன்மொழி இருக்கையும், அது மட்டும் இல்லாமல் பலவித மாமிசங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இருக்கையும் மருவூர் பாக்கம் தெருக்களில் காணப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீதி பாருங்கள். முதல்ல வாசனை பொருட்களுக்கு ஒரு நகர வீதி இருக்குது, அதுக்கப்புறம் பட்டு பவளம் முத்து மாணிக்கம் விற்கிறதுக்கு ஒரு நகர வீதி இருக்குது, அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் விற்பதற்கு ஒரு நகர வீதி இருக்குது, சரியா? இந்த மாதிரி பல வீதிகள் வந்து மருவூர் பாக்கத்தில் காணப்படுகிறது. அப்படின்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து வாணிகம் செழித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம், புரியுதா? இப்போ யார் யார் வந்து நகர தெருக்களில் இருந்தாங்க அப்படின்னா, மீன் விற்கக்கூடிய பரதவர், பிட்டு விற்பவர், அப்பம் விற்பவர், கல் விற்பவர், உப்பு விற்பவர், அப்புறம் வெற்றிலை விற்பவர், நறுமண பொருட்கள் விற்பவர், பல்வேறு இறைச்சிகளை விற்பவர் என என்ன பண்ணுறாங்க, நிறைய வணிகம் செய்பவர் வந்து அந்த நகர வீதிகளில் காணப்படுகின்றனர். அடுத்தது பாருங்க, கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரம்கோல் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்சை கொள்ளரும் நன்கலம் தருணரும் துண்ணக்காரரும் தோளின் துண்ணரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி. அதாவது இந்த இடத்துல பல்வேறு பொருட்கள் விற்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்னா கஞ்சக்காரர். கஞ்சக்காரர் அப்படின்னா இந்த வெண்கல பொருட்கள்லாம் செய்வாங்க இல்லையா, வெண்கல பொருட்கள். ஸோ அந்த வெண்கல பொருட்கள் செய்யக்கூடியவர் தான் கஞ்சக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செப்பு செய்குனர். செப்பு அப்படின்னா செம்பு, இந்த செம்பு பாத்திரங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அப்போது வெண்கல பொருட்கள் செய்பவரும் செம்பு பாத்திரங்கள் செய்பவரும் அங்கு காணப்படுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மரம்கொள் தச்சர், அதாவது மரங்களை வெட்டி, ஏங்க கொள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மரங்களுக்கு வந்து உயிர் இருக்குது இல்லையா, அப்போ அந்த மரங்களை வெட்டி அதில் என்ன பண்ணுறாங்க, கதவு செய்வாங்க, சாளரங்கள் செய்வாங்க, மேசை செய்வாங்க, நாற்காலிகள் செய்வாங்க. அந்த மாதிரி பல வகையான மரவேலைகளை செய்யக்கூடிய தச்சரும் கருங்கை கொள்ளரும். இந்த இடத்துல கருங்கை அப்படின்னு சொல்லப்படுறது இரும்பு, சரியா? அப்போ இரும்பால் கருவிகள் செய்பவர்களும் இங்கு காணப்படுகின்றனர். முதல்ல யாரும் சொன்ன, வெண்கல பொருள் செய்பவர், அதுக்கப்புறம் செப்பு பொருள் செய்பவர், செப்பு பாத்திரங்கள் செய்பவர், அதுக்கப்புறம் பல்வேறு வகைப்பட்ட மரத்தாலான பொருட்களை செய்யக்கூடிய தச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இரும்பு கருவிகள் செய்யக்கூடிய கொள்ளரும் அங்கு காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுள் வினைஞர். கண்ணுள் வினைஞர் அப்படின்னா நுட்பமான தொழில் செய்பவர். யாருன்னா ஓவியர், சரியா? அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஓவியம் தீட்டும் பொழுது என்ன பண்ணணும், கரெக்டாக அதாவது தெளிவான உருவம் கிடைக்கணும்,
அப்போ கண்ணும் கருத்தமாக அந்த ஓவியத்தை தீட்டுவாங்க இல்லையா, நுட்பமாக செய்வாங்க இல்லையா, அதனால் கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது மண்ணீட்டு ஆளரும் அப்படின்னா இந்த மண்ணாலான சிற்பங்கள் செய்வாங்க இல்லையா, சுதை சிற்பங்கள், சுண்ணாம்பு கலை வைத்து இந்த மண்ணாலான பொம்மைகள்லாம் செய்வாங்க இல்லையா, அவர்களும் அங்கு காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்சை கொள்ளரும், பொன்சை கொள்ளர் அப்படின்னா பொற்கொள்ளர், நகைகள்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்க தான் யார், பொற்கொள்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நன்கலம் தருணரும் அப்படின்னா இந்த ரத்தன வேலை செய்பவர், அவங்க தான் நன்கலம் தருணர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது துண்ணக்காரர் அப்படின்னா இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்கன்னா தையல்காரர், துணிகளை தைத்து கொடுப்பவர், அவங்க தான் துண்ணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தோலின் துண்ணரும், அதாவது தோலை பயன்படுத்தி தைப்பவர், அவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா தோலின் துண்ணரும். இந்த இடத்துல துண்ணக்காரர் அப்படின்னா தையல்காரர், சரியா. தோலின் துண்ணரும் அப்படின்னா அதாவது தோலை பயன்படுத்தி தைப்பவர், அதுதான் தோலின் துண்ணர். கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி, அதாவது துணிகளாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் பல செய்து, அதான் இதோட பொருள். அப்போ இவர்கள்லாம் வந்து அந்த நகர வீதியில் காணப்படுகிறார்கள். யார் யார் அப்படின்னா நகை செய்பவர், மண்பானைகளை செய்பவர், அதாவது மரக்கட்டைகளையும் துணிகளையும் பயன்படுத்தி பொம்மைகள் செய்பவர், பல்வேறு வகையான மர பொருட்களை செய்யக்கூடிய தச்சர்கள், செப்பு பாத்திரங்களை விற்பவர், வெண்கல பாத்திரங்களை விற்பவர் போன்ற பல்வேறு கடை வீதிகள் வந்து மருவூர் பாக்கத்தில் காணப்படுகிறது, சரியா. இப்போ அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இந்த பத்தி தான். பழுதியில் செய்வினை பால்கெடு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுகுறும் கைவினை பிறர்வினை யாளரோடு மறுயின்றி விளங்கும் மருவூர் பாக்கமும். அதாவது பழுதியில் செய்வினை அப்படின்னா, பழுது அப்படின்னா குற்றம், அப்போ இல் அப்படின்னு சொல்லும் போது இல்லாத, அப்போ பழுது இல் அப்படின்னா குற்றம் இல்லாத, சரியா. குற்றம் இல்லாத செய்வினை பால்கெழு மாக்களும், செய்வினை அப்படின்னா கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள், சரியா. குற்றம் இல்லாத கைத்தொழில் செய்யக்கூடிய பால்கெழு மாக்களும் அப்படின்னா பல்வேறுபட்ட மக்களும் எங்கே இருக்காங்க, அந்த வாணிக தெருவில் காணப்படுகின்றனர், சரியா. அடுத்தது பாருங்க, குழலினும் யாழினும் அப்படின்னா, குழல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, புல்லாங்குழல், துளைகள் இருக்கக்கூடிய ஒரு கருவி. அது என்ன பண்ணோம், காற்று உள் சென்று வெளிவரும் பொழுது நமக்கு இனிய ஓசை கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி யாழ் அப்படின்றது ஒரு நரம்பு கருவி, சரியா. அந்த நரம்பு கருவிகளை நம்ம மீட்டும் பொழுது அந்த அதிர்வுகள் காரணமாக அது ஒளியை எழுப்பும். குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும், குரல் முதல் ஏழு அப்படின்னா இந்த 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் என்று சொல்லக்கூடிய 7 இசைகளை வலுவின்றி இசைத்து, குற்றமில்லாமல் இசைத்து வழித்திறம் காட்டும், தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும், பெரும் பாணர்கள் வாழக்கூடிய இடங்களும் அங்கு உள்ளன. அதாவது குழலை பயன்படுத்தியும் யாழினை பயன்படுத்தியும் இந்த 7 வகை இசைகளையும் குற்றமில்லாமல் மீட்டக்கூடிய இந்த பெரும் பாணர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பாணர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களும் மருவூர் பாக்கத்தில் காணப்படுகிறது, இந்த வணிக தெருக்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது சிறுகுறும் கைவினை பிறர்வினை யாளரோடு, இவர்களோடு அந்த மருவூர் பாக்க தெருக்களில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா சிறு சிறு கைத்தொழில் செய்வார்கள் இல்லையா. இந்த பெரிய பெரிய கடைகள் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள், இந்த சாணை பிடிப்பது அந்த மாதிரி சின்ன சின்ன கைத்தொழில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து அங்கே காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு சிறு கைத்தொழில் செய்வோர் பிறர் வினையாளரோடு அப்படின்னா குற்றவியல் செய்வார்கள், பிறருக்கு உதவி செய்வாங்க இல்லையா அவங்க. அதாவது ஒரு இத்தனை கடை வீதிகள் இருக்குது, அந்த கடை வீதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு ஆள் அமர்த்தி இருப்பாங்க. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய வேலையை வந்து இவர்கள் செய்வார்கள். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பிறர் வினையாளரோடு அப்படின்னு சொல்கிறாங்க.
பிறருக்கு வேலை செய்வோரும் அந்த இடங்களில் காணப்படுகின்றனர். மறுயின்றி விளங்கும் மறுவூர் பாக்கவம். இவை அனைத்தும் மறு அப்படின்னா குற்றம், மறு இன்றி அப்படின்னா குற்றமின்றி. அப்போ இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தது இந்த மறுவூர் பாக்க நகர வீதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? மறுவூர் பாக்கம் அப்படின்னாலே வாணிகம் நிறைந்த ஒரு இடம். இப்போ நீங்கள் படிக்கும் பொழுது தனித்தனியாக நீங்கள் பிரித்து படிச்சுக்கலாம். இப்போ நறுமண பொருட்கள் இருக்கக்கூடிய இடம் அது எழுதிட்டு அதில் என்ன நறுமண பொருட்கள் விற்கிறாங்க, அதுக்கப்புறம் நெசவாளர்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த நெசவாளர்கள் என்னென்ன நெசவு செய்கிறாங்க, அடுத்தது பல வகை கூலங்கள் இருக்கக்கூடிய இடம், என்னென்ன கூலங்கள் விற்கிறாங்க, பல்வேறு தொழில் செய்வோர் இடம். சரியா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு துணைத்தலைப்பை போட்டு நீங்கள் அழகாக நீங்கள் வரிசைப்படுத்த எழுதலாம். சரியா? இப்போ இதோட இந்த பாடல் முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு மனப்பாட பாடல் மட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பிழை இல்லாமல் படித்து எழுதி பார்த்துருங்க. இதில் வரக்கூடிய வினாக்களையும் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிருங்க. இப்போ சொல்லும் பொருளும் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே பொருள் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் இங்கே நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்கதால நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாடலை படிக்கும் பொழுதே சொல்லும் பொருளும் நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சிருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பத்தியை கொடுத்த வினாக்கள் கேட்பாங்க இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சொல்லும் பொருள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி, காருகர்னா நெய்பவர், தூசு அப்படின்னா பட்டு, துகிர் அப்படின்னா பவளம், வெறுக்கைனா செல்வம், நொடைனா விளை, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், மண்ணுள் வினைஞர்னா ஓவியர், மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி, கிழி அப்படின்னா துணி. அடுத்த இலக்கணம் குறிப்பு பாருங்க. வண்ணமும் சுண்ணமும் இருக்கா, அதில் உம்முருப வெளிப்பட்டு வந்ததால் இது எண்ணுமை. அடுத்தது பயில் தொழில் அப்படின்னு சொல்லும் போது இது 3 காலத்தையுமே குறிக்கும். பயிலும் தொழில், பயில்கின்ற தொழில், பயின்ற தொழில் அப்படின்ட்டு 3 காலத்தையும் குறிப்பதால் இது வினைத்தொகை. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. மயங்கிய, இதை நீங்கள் எப்படி பிரிக்கணும்னா மயங்கு ஈ கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கணும். மயங்கு என்பது பகுதி, ஈ என்பது இறந்த கால இடைநிலை, இன் என்பது உணர்ந்து கெட்டது, ஈ என்பது உடம்படுமை. ஏன்னா நிலைமொழியிலையும் வருமொழியிலையும் வீரெழுத்து வரும்பொழுது அவை இரண்டையும் உடன்படுத்துவதற்காக அங்கே யகரம் தோன்றும். அதனால் ஈ என்பது உடம்படுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆ என்பது பெயரச்ச விகுதி. சரியா? இப்போ இதில் உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செயல். சிலப்பதிகாரத்தை உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு பாடலாக இருந்தாலும் கூட இது எந்த நடையில் அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடை பாங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். அதனால தான் இதை உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு இதில் குருவினா ஒன்று கொடுத்துருக்காங்க, சிறுவினா கொடுத்துருக்காங்க, நெடுவினா கொடுத்துருக்காங்க. இந்த நெடுவினா என்பது மிக மிக முக்கியமான ஒரு நெடுவினா. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் இந்த நெடுவினாவுக்கு நீங்கள் தெளிவாக விடை எழுதுகிற மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா பாசவர், வாசவர், பல்நின விளைஞர், உமனர் இவங்கெல்லாம் யார், இந்த வணிகர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் தெளிவாக இதை படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு இதில் இந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க. இதுவும் உங்களுக்கு 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. அதாவது இந்த 1 மதிப்பெண் வினாக்கள் கேட்குறாங்க இல்லையா, அதில் 5 மதிப்பெண்ணுக்கு இந்த மாதிரி வினா உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் தெளிவாக வினா விடைகளை படிச்சுக்கோங்க. இந்த காணொலியை பார்க்கும் பொழுதே நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. நான் ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தெளிவாக கிளாஸ் ஒர்க் நோட்டை எழுதுங்க. சரிங்களா? மனப்பாட பகுதியும் படித்து பிழை இல்லாமல் எழுதி பழகுங்க. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.